India's most preferred retirement community, Ananya's Nana Nani Homes, Coimbatore, welcomes you for an exclusive inside talk for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அணு ஆயுத தயாரிப்பை கைவிட மறுத்து வந்த ஈரான் மீது பாதுகாப்பு அச்சுறுத்தலை காரணம் காட்டி கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் திடீர் தாக்குதல் நடத்தியது. ஈரானின் ராணுவ மையங்கள், அணு ஆயுத கூடங்களை குறிவைத்து அடுத்தடுத்து ஏவுகணைகளை வீசியது. இஸ்ரேலின் தொடர் தாக்குதலில் ஈரானின் பல ராணுவ தளபதிகள், பல அணு விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டனர். பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மீது சரமாரியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. ஒரு வாரமாக போர் தொடர்ந்த நிலையில் ஞாயிறன்று ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் போரில் குதித்தது. ஈரானின் ஃபோர்டோ, நடான்ஸ், இஸ்பஹான் அணு உலைகள் மீது அமெரிக்க விமானங்கள் தாக்குதல் நடத்தின. அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக செவ்வாயன்று இரவு கத்தார் நாட்டில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசியது. இதனால் மத்திய கிழக்கில் நிலவி வந்த பதட்டம் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் புதனன்று இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வந்தது. போர் முடிவு பற்றி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்ததை முதலில் நிராகரித்த ஈரான் பின்னர் அதிகாரப்பூர்வமாக போர் நிறுத்தத்தை அறிவித்தது. தாக்குதல் தொடங்கிய 13ஆம் தேதியே ஈரானின் உச்ச தலைவர் கமேனியும் அவரது குடும்பத்தினரும் அவசரமாக ரகசிய இடத்துக்கு மாற்றப்பட்டனர். போர் முடிந்து 3 நாட்களாகியும் கமேனி பற்றிய தகவல் இல்லாததால் அவர் எங்கே என மக்கள் கேட்க தொடங்கிவிட்டனர். இந்த சூழலில்தான் போர் தொடர்பாக கமேனி தனது முதல் பதிவை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவை ஈரான் வென்றதற்கு எனது வாழ்த்துக்கள். இஸ்ரேல் முற்றிலும் அழிந்துவிடும் என்று உணர்ந்ததால் தான் போரில் அமெரிக்கா நேரடியாக நுழைந்தது. அந்த ஆட்சியை காப்பாற்றும் முயற்சியாகவே போரில் நுழைந்தாலும் அது எதையும் சாதிக்கவில்லை. அமெரிக்காவின் முகத்தில் ஈரான் மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறது. கத்தாரில் உள்ள முக்கிய அமெரிக்க இராணுவ தளத்தையே தாக்கியுள்ளோம். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அமெரிக்காவின் முக்கியமான மையங்களை ஈரானால் அணுக முடியும் என்பதும், தேவையென்றால் தாக்கவும் முடியும் என்பதுதான். இதுபோன்ற தாக்குதல் எதிர்காலத்தில் மீண்டும் நடக்கலாம். ஏதாவது ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் எதிரி நிச்சயம் அதிக விலை கொடுக்க நேரிடும் என்றும் கமேனி எச்சரித்துள்ளார்.